வந்து 5 to 6 கொஷின்ஸ் பார்க்க போகிறோமா. இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவலை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ரைட்டா? ஸோ என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாக்டு பிரிக் அப்பேரன்ஸ் இன் ஹெப்2 செல்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸ்டாக்டு பிரிக் அப்பேரன்ஸ் வந்து என்ட்ரோ அக்ரிகேட்டிவ் ஈக்குவலை அக்ரிகேட் ஆகி அது பிரிக்காக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ட்ராவலர்ஸ் டைரியா யார் காஸ் பண்ணான்னு கேட்டிருந்தாங்க, என்ட்ரோ டாக்ஸிஜெனிக். சரி, இப்போ இதில் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரோ பேத்தோஜெனிக்காக இதிலே இருக்குது. பிஇனா பீடியாட்ரிக் ஆர் இன்ஃபேன்டைல் டயரியா, பி ஃபார் பீடியா பைலை, அவ்வளோதான். அடுத்து என்ட்ரோ டாக்ஸிஜெனிக், டாக்ஸின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டயரியா இப்போ இந்த காசு பண்ண போகுது நார்மலாக. ட்ராவலர்ஸ் டயரியா, டி ஃபார் ட்ராவலர்ஸ் டயரியா. அதில் வந்து லெபைல் டாக்ஸின், ஸ்டேபிள் டாக்ஸின் இருக்குது. ஸ்டேபிள் வந்து கிரவுண்டில் தானே, கிரவுண்டில் நின்றுட்டு தான் ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் டாக்ஸின் வந்து சிஜிஎம்பி அதிகம் பண்ணிவிடும், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதுவே லெபைல் டாக்ஸின் வந்து சிஏஎம்பி அதிகம் பண்ணிவிடும், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ டாக்ஸிசிட்டி காலனைசேஷன் ஃபேக்டர் ஆன்டிஜன், அதை விடுங்க. அடுத்து என்ட்ரோ இன்வேசிவாக போனாலே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீடிங் வந்தால் டயரியா என்ன ஆகும், டிசென்ட்ரியாக மாறிடும். ஸோ டிசென்ட்ரி சிமிலர் டு ஷிஜெல்லா, விரலன்ஸ் மார்க்கர் ஆன்டிஜன் இருக்கும் இதில். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இதில் செரினிஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த என்ட்ரோ இன்வேசிவ் ஈக்குவலை இந்த ரத்தம் வரதெல்லாம் ரத்த கண்ணீர் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கினிபிக்கோட கண்ணுக்குள்ளே போட்டுட்டோன்னா அவங்களுக்கு கெரட்டோ கன்ஜங்டிவைட்டிஸ், மியூகோபிரிலன்ட் கன்ஜங்டிவைட்டிஸ், சிவியர் கெரட்டைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டெஸ்ட். இதான் செரினிஸ் டெஸ்ட். பேர் ரொம்ப செரினா இருக்கான ஒரு பயங்கரமான டெஸ்ட்டு. அதில் வந்து யார் யாருக்கு பண்ணுவோம்னா இன்வேசிவ் ஈக்குவலை, அதே மாதிரி இருக்க ஷிகலாக் பண்ணுவோம், லிஸ்டீரியாவுக்கு பண்ணுவோம். லிஸ்டீரியா மோனோசைட்டோஜின்ஸ் வந்து அதுக்கு பண்ணும்போது டெஸ்ட்டுக்கு பேர் ஆண்டன் டெஸ்ட். ஜஸ்ட் நேம் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். செரினிஸ் டெஸ்ட்னாலும் கண்ணில் வைக்கிறேன், ஆண்டன்ஸ் டெஸ்ட்னாலும் கண்ணில் வைக்கிறோம். அடுத்து என்ட்ரோ ஹெமரேஜிக் ஈக்குவலை வந்து ஹெச் ஃபார் ஹெமரேஜிக் ஈக்குவலை ஹீமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜன் வந்து O157H7, வீராலைக் டாக்ஸின், ஷிகாலைக் டாக்ஸின் இன்ஹிபிட் 60S. ஓகேவா? 60S ரைபோசோம் இன்ஹிபிட் பண்ணும். மெக்கான்கி அகார் சார்பிட்டால் வந்து நெகட்டிவ் கொடுக்கும். யூஸ்வலாக மெக்கான்கியில் வந்து பாசிட்டிவ் கொடுக்கும் ஈக்குவலை, சரியா? ஸோ இந்த சார்பிட்டால் மெக்கான்கி அகாரில் வந்து என்ட்ரோ ஹெமரேஜிக் ஈக்குவலை வந்து நெகட்டிவ் கொடுக்கும். ஹஸ்பண்ட்னாலே நெகட்டிவ் அந்த மாதிரி. ஓகே, சரி. என்ட்ரோ அக்ரிகேட்டிவ் ஈக்குவலை, என்ட்ரோ அக்ரிகேட்டிவ் ஏ ஃபார் அப்படியே போயிட்டு அடித்து ஊற்றிட்டு இருக்கிறது. பெர்சிஸ்டன்ட் டயரியா மோர் தென் 14 days இருந்தால் தான் அதுக்கு பேர் பெர்சிஸ்டன்ட் டயரியா. இதில் தான் வந்து ஸ்டாக்டு பிரிக் அப்பியரன்ஸ் ஆன் ஹெப்2 செல் லைன். ஓகேவா? அப்புறம் டிஃப்யூஸ் அதர் அண்ட் ஈக்குவலைன் தான் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அந்த கொஷினில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிராம் நெகட்டிவ் பற்றி சும்மா ஒரு 2 வார்த்தை பார்ப்போம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பிரிப்பீங்க? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து லாக்டோஸ் ஃபெர்மெண்டரா, லேட் லாக்டோஸ், நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்னு பிரிப்பீங்க. நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர், லாக்டோஸ்னால் பாலா. ஸோ வந்து இலக்கு தான் வந்து பால், அதே இலக்கு தான் ஒரு ஈக்குவலை. லாக்டோஸ் ஃபெர்மெண்டர், இன்னொன்று என்ட்ரோபாக்டர், கே ஃபார் கிளெப்ஷியல்லா, கே வந்து சீனோ சொல்லலாம், சிட்ரோபாக்டர், ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். லேட் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர் சிக்கலா சோனி. மீதி இருக்கிற ஸ்பை வந்து பால் குடிக்க மாட்டாங்க. சால்மனல்லா, ஷிஜெல்லா, ப்ரோட்டியஸ், எர்சீனியா, இவங்கெல்லாம் வந்து நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர். அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கவங்கெல்லாம் என்டர் ஆக முடியும். இருக்கவங்களாம் யார்? மொட்டைலாக இருப்பாங்க. ஈக்குவலையும் என்ட்ரோபாக்டரும் மொட்டைல். கிளப்பில் வந்து கிளப்புக்குள்ளே போயிட்டால் வெளியே வர முடியாது. ஸோ கிளப்பு வந்து நான் மொட்டைல், கிளப் இஸ் நான் மொட்டைல். சிட்ரோபாக்டரும் மொட்டைல். ஷிஜெல்லா எல்லான்னு இருக்கவங்களாம் மோஸ்ட்லி நான் மொட்டைலாக இருப்பாங்க. ஆமாம், கிளெப்ஷியல்லா நான் மொட்டைலா, ஷிஜெல்லாவும் நான் மொட்டைல். ஓகேவா? ஷிஜெல்லா வந்து ஷிட் பண்ணும்போது நீங்கள் வந்து மொபைலாக இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க, நான் மொட்டைலாக தான் இருப்பீங்க. ஓகேவா? சால்மனல்லா வந்து ரெண்டுமே இருக்கும். ப்ரோட்டியஸ் வந்து மொட்டைல், ப்ரோட்டியஸ் வந்து ஸ்வாமிங் மொட்டிலிட்டி இருக்குல்ல, அது மொட்டைல். எர்சீனியாவும் ரெண்டுமே இருக்குது. ஓகே, இதில் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். சிட்ரோபாக்டர் வரைக்கும் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ், மற்றவங்க நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ். இம்பிக்கில் முக்கியமாக என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டே பாசிட்டிவாக வந்தால் ஈக்குவலை, கடைசியாக பாசிட்டிவாக வந்தால் கிளெப்ஷியல்லா. இல்லை ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா நம்மளோட சால்மனல்லா. ஓகேவா? ஓகே, யூரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூரியஸ் நெகட்டிவ் எக்ஸப்ட் கிளெப்ஷியல்லா அண்ட் ப்ரோட்டியஸ். இவங்க தான் வந்து யூரின் இதெல்லாம் காசு பண்ண போகிறாங்க. கிளெப்ஷியல்லா அண்ட் ப்ரோட்டியஸ் இவங்க மட்டும் யூரியஸ் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஓகே, யூரியஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு க்ளூ வந்து பஞ்ச் கிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸ், யூரியோபிளாஸ்மா, நியோனோகார்டியா, கிரிப்டோகாக்கஸ் இங்கே இதுக்கு துணின்னு இருந்துச்சு, ஹெலிகோபாக்டர், கிளெப்ஷியல்லா, ஸ்டாஃப் சாஃப்ரோஃபைட்டிகஸ், ஸ்டாஃப் எபிடர்மிடிஸ். இவங்க 2 பேரும் வந்து கோஆகுலேஸ் நெகட்டிவ், யூரியஸ் பாசிட்டிவ், கோஆகுலேஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஓகே, ஸோ இம்பிக் பற்றி இண்டோல் மெத்தில் ரெட், விபி சிட்ரேட் இதெல்லாம் இருக்குது. இதில் ரெட் கலர் வந்து இப்போ 4 டெஸ்ட்லேயுமே பாசிட்டிவ்னா ரெட் சாரி, ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னா ரெட் வரும், கடைசி டெஸ்ட் பாசிட்டிவ்னா ப்ளூ வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஓகே, இது வந்து எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க வேண்டியது ஃபஸ்ட் இயர்லேருந்து. ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு சப்ஜெக்ட். சரி வாங்க, மெக்கானிக்கி அகார் மெயினாக. மெக்கானிக்கின்னு உங்களுக்கு தெரியும், லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதோட க்ளூ வந்து பிளான்ட், பெப்டோன், லாக்டோஸ், அகார். லாக்டோஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நியூட்ரல் ரெட் வந்து இண்டிகேட் பண்ணும்
பண்ணும். டாரோகோலேட் வந்து செலக்டிவ் மீடியாவாக அதை மாற்றுது. பைல் சால்ஸ் அதுக்கு வந்து நல்ல உணவு, பிடிச்ச உணவு, செலக்டிவ் மீடியாவை மாற்றி விட்டுருது. அப்புறம் கிளெட்னா என்னது? சிஸ்டீன் லாக்டோஸ் எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்ட். இது வந்து எதனால் இந்த கிளெட் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து இதில் வளரும். அதனால் இதோட இண்டிகேட்டர் வந்து ப்ளூ கலர், ஓகேவா? புரோமோதைமால் ப்ளூ. இஎம்பின்னு ஒன்று இருக்குது, ஈயோசின் மெத்திலின் ப்ளூ. ப்ளூ ஆர் பிளாக் கலர், ஒரு க்ரீன் கலர் ஷீன் வந்தது அப்படின்னாலே வந்து இஎம்பி. ஓகே, இதுக்கப்புறம் இந்த டயக்ராம், இந்த டப்பா தான் இருக்குல்ல இம்பார்ட்டன்ட் டப்பா, அந்த டப்பா முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து காஸ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. காஸ் க்ரைட்டீரியா வந்து எதுக்குன்னா ஈகோலை வந்து யூடிஐ இருக்கும்போது ஈகோலை சும்மாவே நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸால் இல்லையா, எவ்வளோ இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட் பார்க்குறதா காஸ் க்ரைட்டீரியா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யூரின் இல்லை ஈகோலை இப்படி எழுதினாலே 1 2 3 4 5 1 2 3 4 5 5 தான் வருது எங்கே பார்த்தாலும். ஸோ 10⁵ காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் பர் எம்எல் இருந்தால் அது வந்து ஈகோலைனால வந்து யூடிஐ. எப்போல்லாம் அது வந்து அப்ளிகபிள் இல்லை இந்த காஸ் க்ரைட்டீரியா? சுப்ராபியூபிக் ஆஸ்பிரேஷன் எடுக்கிறீங்க, ஏன்னா அப்போ வந்து அந்த யூரின் ட்ராக்ட் கீழே எல்லாத்தையுமே இது வந்து பைபாஸ் பண்ணி எடுக்கிறதுனால இந்த 10⁵ வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம் கூட இருக்குது, கேண்டிடா, ஸ்டாஃப் கூடலாம் இது இருக்குன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியாது இந்த க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் டைல்யூட் ஆகி தண்ணி போயிட்டுருக்கு, டயூரெட்டிக்காக வந்து யூஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இது கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அடுத்த கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் அபவுட் ஜூனோசிஸ் ஆர் கரெக்ட் எக்ஸெப்ட் ரேபிஸ்க்கு டாக்ஸ், ஜாக்கல், பேட் கரெக்ட். லசா ஃபீவருக்கு மல்டி மேமேட் ரேட். லசா ஃபீவர் வந்து மல்டி மேமேட் ரேட். ராஸ் ரிவர் ஃபீவருக்கு வந்து ஹார்சஸ் கரெக்ட். எல்லோ ஃபீவருக்கு வந்து மங்கூஸ் கொடுத்துருக்காங்க. மங்கூஸ் கிடையாது, அது மங்கி. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, ஏடிஸ் வந்து இந்த இதுவுமே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. எந்த கொசு எதை காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏடிஸ் வந்து என்னென்ன காஸ் பண்ணுது அப்படின்னா க்ளூ வந்து ஏடிஸ் கிரைடு இந்த நிமோனிக். ஃபஸ்ட்டு இ ஃபார் ஈஸ்டர்ன் ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ். ஈஸ்டர்ன் ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ். இசட் ஃபார் ஜீகா வைரஸ். இன்னொரு ஈஸ்டர்ன் ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ், ஜீகா வைரஸ். சி வந்து கலிஃபோர்னியா என்செஃபலைட்டிஸ், சிக்கன் குனியா. ஸோ என்செஃபலைட்டிஸ் வந்து ஏதாவது ஒரு ஊர் பேர் வச்சு வந்துச்சுனாலே அது ஏடிஸ்னால தான் வந்திருக்கு. அப்புறம் சிக்கன் குனியா, ரிஃப்ட் வேலி ஃபீவர், மோஸ்ட்லி இந்த ஊர் பேர்லாம் வந்துச்சு. எல்லோ ஃபீவர், டெங்கி ஃபீவர், இது எல்லாமே வந்து ஏடிஸில் வருது. கியூலெக்ஸ் வந்து க்யூட்டாக இருக்காங்க எல்லாருமே. எங்கெங்கே இருப்பாங்க? ஜப்பானில் இருப்பாங்க, நைல் ரிவர் கிட்ட இருப்பாங்க, வெஸ்டர்ன் நைல் ஃபீவர். பேங்க்கில் இருக்கவங்களாம் க்யூட்டாக இருப்பாங்க, பேங்க்ரோஃப்டியன் ஃபிலேரியாசிஸ். ஓகேவா? ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், வெஸ்ட் நைல் ஃபீவர், பேங்க்ரோஃப்டியன் ஃபிலேரியாசிஸ். இன்குபேஷன் பீரியடு தேவையா? 1 வீக்குள்ளே வரவங்க டெங்கு, சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர். கேஎஃப்டி வந்து கரெக்டாக 1 வீக்கில் வந்துச்சு. ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் 2 வீக் ஆகுது. ஓகேவா? இது நம்ம ஊர்லேயே கிடையாது. எது கிடையாது? எல்லோ ஃபீவர் கிடையாது, ஜாப்பனீஸ் எல்லோ ஃபீவர் நினைக்கிறேன். ஓகேவா? அதுதான் ஏதோ கொடுத்துருந்தாங்களே அன்றைக்கி. சரி, எல்லோ ஃபீவர் ஏன் வந்து எல்லோ ஃபீவர்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா அவங்க பார்த்தா எல்லோவாக இருப்பாங்க, ஜாண்டிஸ் இருக்கும். ஸோ ஹெப்பாட்டிக் இன்வால்மெண்ட். சீராலஜியில் வந்து எப்போ ஐஜிஎம் முன்னாடி வரும், ஐஜிஜி பின்னாடி வரும். சிபி சைட்டோபேத்திக் எஃபெக்ட். எல்லோ ஃபீவரில் என்ன இருக்கும்? டோரிஸ் பாடி இருக்கும். எல்லோ ஃபீவரில் என்ன இருக்கும்? டோரிஸ் பாடி இருக்கும். எல்லோ ஃபீவர் வந்து லோ டெம்பரேச்சர், அந்த கோல்டு, அந்த இது எல்லோ ஃபீவர் வேக்சினுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கோல்டு சலைன் பஃபர் சம்திங் யூஸ் பண்ணோம். ஆமாம், இந்தியாவில் வந்து எல்லோ ஃபீவர் இல்லை. ஏன்னா பிகாஸ் அன்வேக்சினேட்டட் ட்ராவலர்ஸ் கம்மிங் ஃப்ரம் எண்டமிக் ஏரியாஸ் ஆர் குவாரண்டைன் ஃபார் 6 days. 1 2 3 4 5 6. எல்லோ ஃபீவர் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கா. ஸோ 6 days அதோட இன்குபேஷன் பீரியட். மேக்ஸிமம் இன்குபேஷன் பீரியடுக்கு நம்ம குவாரண்டைன் பண்ணி வச்சிடும். ஸோ எல்லோ ஃபீவர் நம்மளுக்கு கிடையாது. ஏடிஸ் எஜிப்டை இண்டெக்ஸ் லெஸ் தென் 1 அரௌண்ட் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஜீபோர்ட்ஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன். ஸோ இந்த எல்லோ ஃபீவர் வந்து பரவாமல் இருக்கணும் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் ஏரியாவில் வந்து ஏடிஸோட இண்டெக்ஸ் வந்து 1க்கு கம்மியாக வச்சுருக்கணும். ஸோ வேக்சின் நம்மளுக்கு தெரியும் 17D வேக்சின். எல்லோ ஃபீவருக்கு என்ன வேக்சின்? 17D வேக்சின். லைவ் அக்டினேட்டட் வேக்சின். ஸோ அதனால் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பீப்புள் கொடுக்கக்கூடாது. ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அலோன்டோயிக் கேவிட்டி. கான்ட்ராண்டிகேட்டட் இன் பீப்புள் வித் எக் அலர்ஜி. எக் அலர்ஜி இருக்கவங்களுக்கு வந்து எது கொடுக்கக்கூடாது? இன்ஃப்ளூயன்ஸாவும் எல்லோ ஃபீவரும் கொடுக்கக்கூடாது. சர்டிஃபிகேட் ஆஃப் வேக்சினேஷன் இஸ் அப்டெயின்ட் வித்தின் 10 days அண்ட் இஸ் வேலிட் லைஃப் லாங். ஓகேவா? வேக்சினேஷன் போட்ட உடனே 10 நாளைக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் ஒரு தடவை எல்லோ ஃபீவர் வேக்சின் போட்டாலே லைஃப் லாங் நம்மளுக்கு இம்யூனிட்டி இருக்குது, வேலிட் தான். ஓகேவா? இதில் வந்து நம்ம படித்த டாபிக் பற்றியே கொடுக்கல. எல்லோ ஃபீவர் வந்து மங்கினால் பரவுது, நாட் மங்கூஸ். ஓகேவா? எல்லோ ஃபீவரோட இது வந்து என்னது? மங்கி. மஸ்கிட்டோஸ் அண்ட் நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ் லைக் மங்கீஸ். மங்கூஸ் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
which of the following is a meat-borne disease? Meat-borne disease. மீட்லேருந்து வர்றது என்ன டிசீஸு? டீனியாசிஸ் அஃப்கோர்ஸ். டீனியா சோலியம், டீனியா சாஜினேட்டா அது எல்லாமே இருக்குது. டீனியா சோலியம் எங்கேருந்து வரும்? பிக்லேருந்து வரும். போர்க் டேப்வோம். டீனியா சாஜினேட்டா பீஃப் டேப்வோம். அப்புறம் டீனியா அசியாட்டிக்கா இருக்குது. ஓகேவா? ஓகே, அந்த கொஷின் ஓகே. அடுத்து அதில் மீதி ஆன்சர் ஸ்கேரிஷ் ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அதுலேருந்து வராது. அடுத்து கொப்ளிக் ஸ்பாட்ஸ் ஆர் டயக்னோஸ்டிக் சைன் ஆஃப் விச் டிசீஸ்? மீசல்ஸ். அடுத்தது டெட்டால் இஸ் காமன்லி யூஸ்ட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் இன் த கம்யூனிட்டி. இட்ஸ் கெமிக்கல் நேம் இஸ். டெட்டாலில் என்ன இருக்குது? குளோரோசைலினால். ஸ்டெரிலைசேஷன் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் வந்து பாருங்கள், டெட்டாலில் என்ன இருக்குது? குளோரோசைலினால் இருக்குது. ஓகேவா? டெட்டால்லையும் ஆள் இருக்கும், இதுலேயும் ஆள் இருக்கும். மீதி என்னென்ன கொடுத்துருந்தாங்க தெரியுமா? குளோர்ஹெக்சிடீன், செட்ரிமைடு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. குளோர்ஹெக்சிடீன், செட்ரிமைடு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன வந்திருக்காங்க? சேவ்லான். சேவ்லான் வந்து பழசு அதுக்கே சேவ்லானுக்கே ஒரு ஓல்டு நேம் இருக்குது. ஹீபிடேன், சிட்டாவ்லான், சேவ்லான். ஓகே, அது என்ன ஹீபிடேன் என்னென்னமோ கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, ஸோ கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். மற்றதெல்லாம் இந்த ரேடியேஷன் அதெல்லாம் விடுங்க. முதல்ல இதை மட்டும் நம்ம பார்ப்போம். கெமிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால். ஆல்கஹாலில் வந்து என்ன ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஸ்பிரிட்டில் எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம் 70%. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்டெத்தஸ்கோப், தெர்மோமீட்டர். எத்தில் ஆல்கஹால் கையில் ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் அதுக்கு வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அது வந்து கேஸா. ஸோ அந்த கேஸை வந்து ஓடி ஃபியூமிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார்மல் லிக்விடை வந்து என்னது? ஸ்பெசிமென்ஸ் போர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். டக்கரிங்னு ஒன்று இருக்குது. டக்கரிங் அப்படின்னா வந்து டியூக்கரிங் டக் மாதிரி தான் இருக்குது. கில்டு பேஸ்லெஸ் ஆந்த்ராக்சிஸ் ஸ்போர்ஸ் ஃப்ரம் அனிமல் உல் ப்ராசஸ் வேர் அனிமல் உல் ஸ்ட்ரீட்டட் வித் 2% ஃபார்மால்டிஹைட். டக்குன்னு பேரில் இருக்குது, ஆனால் அது டக்குக்கு சம்மந்தமாக கிடையாது. வந்து ஆட்டுக்குட்டிக்கு சம்மந்தம், செமரி ஆடுக்கு சம்மந்தமாக இருக்குது. ஸோ அனிமல் உள்ளில் இருக்க ஆந்த்ராக்ஸை கொலை பண்ணுறதுக்கு வந்து வாத்து கொண்டு வந்து போடுறோம். ஸோ 2% ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணோம். 2% ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து குளுட்ரால்டிஹைட் தான் நம்மளோட சைடெக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 14 நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆல்கலைனைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் எல்லா ஸ்கோப்பும் யூஸ் பண்ணுறோம் எக்ஸப்ட் குட்டி ஸ்கோப், ஆர்த்ரோஸ்கோப் அண்ட் யூரித்ரோஸ்கோப். ஓகேவா? ஓகே, ஆர்த்ரோஸ்கோப் அண்ட் ஏயு தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து குளூட்ரால்டிஹைட் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் வச்சு பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே, ஆர்த்ரோஸ்கோப், யூரித்ரோஸ்கோப் இது வந்து பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லா ஸ்கோப்ஸ்க்கும் வரது வந்து சைடெக்ஸ். ஓகே, ஃபீனால்ஸ் வந்து ஆன்டிசெப்டிக்ஸ். இதுதான் வந்து 99.9% விளம்பரத்தில் வர ஆன்டிசெப்டிக்ஸ். இதில் ஃபீனால் வந்து 5% யூஸ் பண்ணலாம். க்ரெசால் வந்து சி வந்து என்னது? 3rd ஆல்ஃபாபெட், ஸோ 3. ஃபீனால் வந்து பாஞ்சுனா 5. லைசால் வந்து 2 to 5. மாடிஃபைட் ஃபீனால்ஸ் தான் என்னது? குளோர்ஹெக்சிடீன், சிட்ரிமைட் சேர்த்திங்கன்னா சேவ்லான் ஆர் ஹிபிடேன் ஆர் சிட்டாவ்லான். குளோர்சைலினால் சேர்த்திங்க இது வந்து டெட்டால். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஹாலோஜன்ஸ்னால் என்னென்னா அயோடின், குளோரின். அயோடின் என்ன பண்ணுவோம்? நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கின் ஆன்டிசெப்டிக் பீட்டாடினா யூஸ் பண்ணுறோம். டிங்க்சர் அப்படின்னா வந்து T for 2, அதான் 2% அயோடின், ஸ்கின் ஆன்டிசெப்டிக். ஓகே, அடுத்து குளோரின் வந்து 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட். இது ஒரு தடவை என்ன தடவை கேட்டிருக்காங்க. 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து பிளட் ஸ்பில்க்கு யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 1% தான். பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா வந்து பிளாஸ்மாவை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். இதில் வந்து அல்ட்ராவைலட் ஃபோட்டான்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேக்கம் வச்சுருப்போம், டெம்பரேச்சர் கம்மியாக வச்சுருப்போம், H2O2வும் வச்சுருப்போம், எல்லாமே வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு ஃபோட்டான் வச்சுருக்கோம். வேக்யூமில் லோ டெம்பரேச்சரில் நல்ல ஜில்லுன்னு இருக்கும், வேக்யூமேட்டராக இருக்கும். உள்ளே வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும், யூவி ஃபோட்டான்ஸ் இருக்கும். அட்வான்டேஜ் வந்து எந்த டாக்ஸிட்டியும் கிடையாது. ஷார்ட்டர் டைம். யாருக்கு யூஸ் பண்ண முன்னாடியே சொன்னோம்? ஆர்த்ரோஸ்கோப் அண்ட் யூரித்ரோஸ்கோப். ஓகேவா? ஓகே, நோ ஷார்ட் வந்து அது யூஸ் வந்து சர்ஜிக்கல் இன்சார்ஜ். கண்ட்ரோல் வந்து பெசிலஸ் ஸ்டியரோதெர்மோஃபிலஸ். ஓகே, பெசிலஸ் ஸ்டியரோதெர்மோஃபிலஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்டோக்ளேவ் அண்ட் பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன். பெசிலஸ் ஸ்டியரோதெர்மோஃபிலஸ் வந்து பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ஆட்டோக்ளேவ். ஓகேவா? இது ரெண்டுக்கும் இது வந்து இதுவாக யூஸ் பண்ணுற கண்ட்ரோல். அடுத்து கேஸ் ஸ்டெரிலைசேஷன். முன்னாடியே ஒரு கேஸாக நம்ம எதை யூஸ் பண்ணோம்? ஃபார்முலின் யூஸ் பண்ணோம் ஓடி ஃபியூமிகேஷனுக்கு. அதுவே பொதுவாக ஒரு கேஸ் ஸ்டெரிலைசேஷன்னா ETO, எத்திலீன் ஆக்சைடு. ETO அப்படின்னு என்னது? எத்திலீன் ஆக்சைடு. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா, இந்த கேஸ் வந்து எரிஞ்சிரும், ஹைலி இன்ஃப்ளேமபிள், எரிக்கும், இரிட்டன்ட், ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ், வெடிக்கும். யூசஸ் வந்து கார்டியோபல்மனரி மெஷின்ஸ். ஓகே, கண்ட்ரோல் வந்து பெசிலஸ் குளோபிஜியில் வந்து G இருக்குது, கேஸ் இஸ் ஃபார் எத்திலீன் ஆக்சைடு. ETO, ஓவும் வந்து குளோப் மாதிரி ஓட்டையாக இருக்கா, கோல்டு இருக்கா, அதுதான். ஸோ நெவர் யூஸ் 100% ETO. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவீங்க? 1 2 3 லெட்டர் தானே இருக்குது, 3 to 10% யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? 3 to 3க்கு வந்து 1 2 3, 10க்கு வந்து 10,
இதிலே பேர்லேயே க்ளூ இருக்குது, அவ்வளோதான் போடுவோம். மிக்ஸ் வித் இன்னர்ட் கேஸ், ஏன்னா இது வந்து வெடிச்சிடும். ஆனால் இது வந்து நல்லா இதயத்துக்கு நல்லது, எதுக்குமே நல்லது இல்லைனால இதயத்துக்கு நல்லது, லைக் லவ் மாதிரி. ஓகேவா? ஸோ கேஸ் ஸ்டெரிலைசேஷன் வந்து ETO வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆனாலும் கார்டியோபல்மனரி மிஷின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட கண்ட்ரோல் பேசிலஸ் குளோபிஜி. பேசிலஸ் ஸ்டீரோதெர்மோஃபிலஸ் யாருக்கு வந்துச்சு? ஆட்டோக்ளேவுக்கும் கேஸ் இல்லை எஸ்ஸில் வரணும். ஸ்டீரோக்கு என்ன இல்லை பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் என்னென்னமோ. ஓகே, ஸோ இது ஓகேவா? ஓகே, இப்போ கண்ட்ரோல்ஸ் அப்படி வரிசையாக ஒரு தடவை பார்த்துடலாம். ஹாட் ஏர் அவனில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? நிறைய யூஸ் பண்ணலாம். சட்டிலாக இருக்கலாம் ஹாட் ஏர் அவன், அட்ரோஃபியஸு, அட்ரோஃபியஸு, இல்லை வந்து டெட்டனி யூஸ் பண்ணலாம். சாரி, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி யூஸ் பண்ணலாம். ஆட்டோக்ளேவுக்கு நம்ம பார்த்தா ஸ்டீரோதெர்மோஃபிலஸ். பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷனுக்கு வந்து ஸ்டீரோதெர்மோஃபிலஸ். ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து பிரெவன்டிமோனாஸ் டிமினியூட்டா, குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வந்து ஃபில்டரில் போகும். ஸோ அந்த டிமினியூட்டா யூஸ் பண்ணலாம். செரேஷியா, அந்த ரெட் பிக்மெண்ட் இருக்குமே, அந்த செரேஷியா வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி செரேஷியாவும் வந்து அந்த லாக்டோஸ் ஸ்லோ ஃபெர்மெண்டஸ்ல இதில் வரும். சரி, ரேடியேஷன் வந்து பாக்டீரியா ஸ்பியூமிலஸ் யூஸ் பண்ணலாம். லூமினசென்ட்டாக இருக்கிறதுனாலே அப்படி லைட்டாக இருக்குது. ஸோ ரேடியேஷனுக்கு வந்து பியூமிலஸ் யூஸ் பண்ணலாம். என்ன க்ளூ இதுக்கு வச்சுருந்தோம்? இங்கே எப்போயும் வந்து வச்சுருந்தோம். ஸோ கேஸுக்கு G குளோபிஜை, அட்ரோஃபியக்கஸும் யூஸ் பண்ணலாம், சட்டிலிஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆட்டோக்ளேவுக்கு இது ஒரு பேர்னா ஹாட் ஏர் அவனோட பேர் வந்து கேஸ் ஸ்டெரிலைசேஷன். ஓகே, ஏரும் கேஸும் வந்து பேர்டு. ஸோ ஹாட் ஏர் அவனுக்கு மெயினாக கேட்டிங்கன்னா சட்டில் அண்ட் அட்ரோஷியஸ். ஓகே, STA. அதுவே கேஸ் ஸ்டெரிலைசேஷனுக்கு மெயினாக கேட்டிங்கன்னா G குளோபிஜி, அப்புறமா சட்டிலிஸும் அட்ரோஃபியஸும் வரும். ஓகேவா? கேஸில் கேஸ் வருதா? என்ன ஒரு க்ளூடா. குளோபிஜி, அட்ரோஃபியஸ், சட்டிலிஸ் எல்லாமே வரலாம். ஹாட் ஏர் அவனும் ஒரு கேஸ் தான். ஸோ ஆனால் இது இல்லை. சாட்டர்டே ஹாட் ஏர் அவன். ஓகே, சாட்டர்டே அவன் யூஸ் பண்ணுவீங்க. சட்டிலிஸ், அட்ரோஃபியஸ், டெட்டனி. ஓகேவா? ஓகே, இது வந்து 10 கொஷின் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோமே, ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை, ஜாப்பனீஸில் க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ ஜாப்பனீஸ் இஸ் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஜாப்பனீஸும் வெஸ்ட் நைல் ஃபீவரும், அப்புறம் இன்னொருத்தவங்க க்யூட்டாக இருப்பாங்க, பேங்க்ராஃப்டி, பேங்க்கில் இருக்கவங்களும் க்யூட்டாக இருப்பாங்க.